உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளும் தமிழ்நாடு அரசியலில் நடந்த எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த எபிசோட நோக்கம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை கோல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு சிறப்பு எபிசோட். 3 நாள் செய்திகள் ஒரே அமர்வில். ஏன் இந்த இடைவேளைன்னு கடைசியாக நம்ம குடும்ப பேச்சில் நேர்மையாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொன்னீங்க ஆடியோ கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் செட்டப் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருங்க. இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது கொஞ்சம் லோவாக இருக்குது, அப்புறம் ஏதோ கேட்குதுன்னா சொன்னீங்க. அதோட முக்கியமாக இந்த குடும்ப பேச்சில் இன்றைக்கி பயங்கரமான ஒரு மேட்டர் இருக்குது. தயவு செஞ்சு அதை கேட்டுட்டு என் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதை கேளுங்க, உங்களுக்கே புரியும் சொல்கிறேன். அதே மாதிரி சின்ன வேண்டுகோள் உறவுகளே, வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறீங்க, ஆனாலும் ஏன் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா நாங்கள் அப்டேட் பண்ணிப்போம். ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ, உங்களுக்கான ஷோ. ஸோ கண்டென்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது விஷயம் அப்டேட் பண்ணணுமா, எதாவது புதுசாக சேர்க்கணுமா, அந்த மாதிரிலாம் எதுனா சொல்லுங்கள். முதலாவதாக தலைப்பு செய்திகள். 3 நாளில் நம்ம மேஜை மேலே விழுந்தது என்னன்றதை பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் குயிக்காக சொல்லிடுறேன். 1, ஒரு எம்எல்ஏவோட வீட்டு கதவை அதிகாலையில் காவல்துறை தட்டியிருக்கு. அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான விதிவிலக்கும் வந்திருக்குங்க. 2வது, தாவேக அரசோட முதல் முழு பட்ஜெட்டுக்கு தேதி வந்துருச்சுங்க. கூடவே ஒரு பெரிய திட்டத்தோட அறிக்கையும் முதல்வர் கைக்கு போயிருக்கு. 3, ஒரு உலக பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டு மேலே மறுபடியும் நம்பிக்கை வச்சிருக்கு கோடிகளில். 4, முதல்வர் நேரில் போய் பார்த்த ஒரு இடத்துல ஒரே நாளில் 2 வேறு கதை வெளியே வந்திருக்கு. 2யும் சொல்கிறேன். 5வது, டாஸ்மார்க் விஷயத்தில் ஒரு பக்கம் மக்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து புது கட்டுப்பாடுகள். முழு படத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 6, சென்னையில் ஒரே வாரத்தில் 3 தனித்தனி சிறப்பு வேட்டை நடந்திருக்கு. எண்கள் ரொம்ப பெருசாக இருக்க உறவுகளே, நிச்சயமாக சொல்கிறேன். 7வதாக, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சபரிவர்மன் விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. பழனி விசாரணையில் ஒரு அதிர்ச்சி எண்ணும் வெளியே வந்திருக்கு. 8வதாக, டெல்லியில் ஒரு போராட்டம் நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு போயிருச்சு. தேசிய தலைவர்கள் வரைக்கும் கைது. இன்னைக்கு முக்கிய செய்தி 2. 1, எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது. அதோட 3 நாள் முழு கதை. 2, தாவேக அரசோட முதல் முழு பட்ஜெட் அறிவிப்பு. முதல்ல கைது கதைக்கு போகும் முக்கிய செய்திகள். சட்டத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அது சாதாரண ஆளுக்கு 1, அப்புறம் எம்எல்ஏக்கு 1ன்னு இருக்கக்கூடாது. இந்த 3 நாளில் தூத்துக்குடியில் நடந்தது அதுக்கு ஒரு சோதனை தான். பின்னாடி நான் சொல்கிறேன். விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ ஏஜிவி மார்கண்டேயன் ஒரு பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜயை பற்றி மிரட்டுற தோணில் பேசினார். சட்டமன்றத்துக்குள்ளே முதல்வரோட எலும்பை உடைப்பேன் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் பேசப்பட்டதாக ஊடகங்களில் வந்தது. ஸோ அமைச்சர் வன்னியரசு எலும்பு எல்லாருக்கும் உண்டுன்னு பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது உனக்கு இருக்குது உடச்சிடுவேன்னு சொன்னதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அவர் அப்படி சொல்ல, அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேச்சுக்கு எதிராக தாவேகா தரப்பில் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் போச்சு. ஸோ திங்கள் கைது. அந்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவாகி திங்கட்கிழமை அதிகாலையில் அவரோட வீட்டில் காவல்துறை அவரை கைது பண்ணாங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடி திமுகவினர் வாகனத்தை மறித்து போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் எஸ்பி அலுவலகத்தில் மணிக்கணக்கான விசாரணை. ஸோ விசாரணையில் தன்னை துப்பாக்கி முனையில் மிரட்டினதா மார்கண்டேயன் குற்றம் சாட்டினார். மகன் அக்ஷய் அப்பாவோட சர்க்கரை ரத்த அழுத்த பிரச்சனையும் பார்த்தா சொல்லி இது ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லி பேசினார். இதெல்லாம் குடும்ப தரப்பில் இருக்க குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்படல. ஸோ தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்கு அப்புறம் தூத்துக்குடி முதல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஜாமீனுக்கு வாதாடியும் கிடைக்கலன்னு ஊடகங்கள் சொல்லுது. ஸோ நீதிமன்றம் ஆகஸ்ட் 3 வரைக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் உத்தரவு போட்டுச்சு. இப்போது அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கார். ஸோ எதிர்வினைகள் அதை மட்டும் சொல்லாமல் சிரிக்கிறேன்னு சொன்னீங்களா? சும்மா சாதாரணமாக சிரித்தேன், அவ்வளோதான். ஸோ எதிர்வினைகள் முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், எம்எல்ஏ அப்துல் வஹாப் உள்ளிட்டோர் எஸ்பி அலுவலகம் நோக்கி போனப்போ அங்கே ஒரு மோதல் நிலைமை உருவாச்சு. அதனால் நம்ம ஊடகத்தில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிமொழி தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாளையங்கோட்டை சிறை திமுகவுக்கு புதுசு இல்லை, கலைஞர் இருந்த இடம் அப்படின்னு விமர்சனத்தை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் இந்த அரசுக்கு இல்லைங்கிறத அவங்க குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. ஸோ அரசு தரப்பு பதில். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையாக பதில் சொன்னார். முந்தைய ஆட்சியில் ஒரு ட்வீட்டுக்கே கூண்டா சட்டம் போட்டதையும் 70 வயது நபரை பிடிக்க 5 தனிப்படை அமைச்சதையும் நினைவுபடுத்தி, இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினரே முதல்வருக்கு கொலை மிரட்டல் தரதில் பொதுவெளியில், அதுவும் நார்மலாக கிடையாது, பொதுவெளியில் பேசினா அது சாதாரண விமர்சனம் இல்லை, சட்டப்படி நடவடிக்கை தேவைப்படுற விஷயம் அப்படின்னு சொன்னார்.
நியாயம்தான். ஸோ செவ்வாய் வந்து பேரவையில் வந்த முக்கியமான ஒரு விதிவிலக்கம், எம்எல்ஏவை கைது பண்ண சபாநாயகர் அனுமதி வேணுமாங்கிற கேள்விக்கு சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் ரூல் 291 விளக்கம் கொடுத்தாரு. ஸோ அதாவது என்னன்னா, சட்டப்பேரவை வளாகத்துக்கு உள்ள மண்டபம், அலுவலகம், நூலகம், அப்புறம் உறுப்பினர் குடியிருப்பு, இந்த எல்லைக்குள்ளே நடக்கிற கைதுக்கு மட்டும்தான் முன் அனுமதி தேவை. ஸோ வெளியில் நடக்கிற சம்பவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மார்க்கண்டேயன் கைது வளாகத்துக்கு வெளியில் நடந்ததால் இந்த விதி அதுக்கு பொருந்தும்னு கைதான 24 மணி நேரத்துக்குள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணுங்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டதுன்னு சொன்னார். ஸோ அதே நேரம் முதல்வரை அவதூறாக பேசினதுக்கு நடவடிக்கை வேணும்னு அமைச்சர் வன்னியரசு பேரவையில் கோரிக்கை வச்சார். எழுத்துப்பூர்வ புகார் வந்தால் விதிப்படி ஆய்வு பண்ணுறதா சபாநாயகர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. விமர்சனம் பண்ணுறதும் அப்புறம் மிரட்டுறதுக்கும் இடையில் இருக்கிற ஒரு கோடு தான் இந்த முழு விவகாரத்தோட மையம் உறவுகளே. ஸோ இனி முடிவை நீதிமன்றம் தான் சொல்லும். ஆகஸ்ட் 3 அன்னைக்கு காவல் காலம் முடியுது. ஸோ அன்னைக்கே நிலவரத்தை காலைல நான் உங்களுக்கு இதே காலைக்குழு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஸோ இரண்டாவது முக்கிய செய்தி, உங்கள் வீட்டு பட்ஜெட்டையும் தொட போகிற செய்தி. இது ரொம்ப முக்கியம். தாவேக அரசோட முதல் முழு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 புதன்கிழமை சட்டப்பேரவை தாக்கல் ஆகுது. ஸோ மறுநாள் ஆகஸ்ட் 6 வேளாண் பட்ஜெட் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. பேரவை நடவடிக்கைகளோட முழு நேரலை ஒளிபரப்பும் தொடரும். எப்பவும் போல் செம ஃபன்னாக இருக்க போகுது. அதே நாளில் இன்னொரு முக்கிய நகர்வு, 2500 குடும்பத் தலைவி திட்டத்தோட சாத்தியக்கூறு அறிக்கையை நிதியமைச்சர் மரியா வில்சன் வந்து முதல்வர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்காரு. கூடவே 2000 புது பேருந்து வாங்குற முடிவு, அப்புறம் மினி தாலுகா அலுவலகங்கள், சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுறவங்க எண்ணிக்கையை கூட்டுற யோசனை, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அறிவிப்பாக வர வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் வந்து வருது. ஸோ எது உறுதியாக அறிவிக்கப்படுதுன்னு ஆகஸ்ட் 5 அன்னைக்கு எண்களோட நான் உங்ககிட்ட வைக்கிறேன் உறவுகளே. ஸோ வரிசையில் நின்று காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது வெறும் அறிவிப்பு இல்லை, வீட்டு செலவு கணக்கோட நேரடி தொடர்புள்ள ஒரு விஷயம். அதனால் இந்த பட்ஜெட்டை நான் லைன் பை லைன் பிரித்து உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவேன். அடுத்ததாக செய்தி சுருக்கம். 3 நாள் செய்தி சுருக்கம் வேகமாக ஆனால் முக்கியமானதை மட்டும் நான் விடாமல் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1, ஃபோர்ட் மறுபடி வருது. ஸோ ஃபோர்ட் நிறுவனத்தோட துணைத் தலைவர் தலைமையிலான குழு முதல்வரை சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ மறைமலை நகர் உற்பத்தி சாலையில் 3250 கோடி முதலீட்டில் இன்ஜின் உற்பத்தி தொடங்க இருக்கு. ஸோ 600 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புங்க. சென்னை ஜிசிசியில் ஏற்கனவே 12000 தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறதாகவும், கோயம்புத்தூரில் புது ஜிசிசி தொடங்கி இருக்கிறதும் அரசு அறிக்கையிலே வந்து இருக்குது. ஸோ நின்று போன ஆலையில் மறுபடியும் இன்ஜின் சத்தம் கேட்குது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அடையாளமாக தெரியுது உறவுகளே. இரண்டாவதாக, ஒரே இடம் 2 கதை. முதல்வர் சொன்ன மாநகராட்சியோட உயிரி எரிவாயு ஆலைக்கு நேரில் போய் ஆய்வு பண்ணார் இல்லையா. சென்னையில் தினமும் 6150 மெட்ரிக் டன் குப்பை. ஸோ இந்த ஆலை நாள் ஒன்றுக்கு 140 மெட்ரிக் டன் ஈரக்கழிவு இருந்து 4900 கிலோ எரிவாயு தயாரிக்குது. சரிங்களா. ஸோ வீட்டிலேயே குப்பை பிரிப்பு இந்த மாதிரி ஆலைகளை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுக்க விரிவாக்கம், அதுக்கு காலக்கெடு, இப்படி 3 உத்தரவு வந்து போட்டார். ஆனால் அதே நாளில் இன்னொரு பக்கமும் வந்தது, அதையும் நான் மறைக்காமல் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். முதல்வர் வர்றதுக்காக அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுகிற இடமும் சேதமடைஞ்ச அம்மா உணவக கட்டிடமும் அந்த திரைச்சிலை, அந்த திரை மாதிரி போட்டு மறைக்கப்பட்டதாக உள்ளூர் மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஸோ அவங்க கேட்குறது வந்து சரியான கேள்வி. முதல்வர் வரப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே பகுதி சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது முதல்வரோட அளவுகோலில் வேலை பண்ண வேண்டியது கீழே இருக்கிற நிர்வாகத்தோட பொறுப்பு. சரிங்களா. இதே நேரம் முதல்வரை நேரில் பார்த்த மக்கள் இந்த மாதிரி முதல்வரை நான் பார்த்ததே இல்லை நாங்களாம் அப்படி உற்சாகமாக பேசுனதும் பதிவாகி இருக்குங்க. மனு கொடுத்த ஒரு வாரத்திலேயே முதல்வர் நேரில் வந்ததாக ஒரு பெண்மணியும் நன்றி சொல்லியிருக்காங்க. உண்மையாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவதாக, காவேரி ஆலோசனை. கர்நாடகாவிலிருந்து மேட்டூருக்கு தண்ணி வராத நிலைமையிலும் மேகதாது அணை விவகாரத்திலையும் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி சட்ட வல்லுநர்கள் காவிரி தொழில்நுட்ப குழுவோட முதல்வர் தலைமையில் கூட்டம் நடந்தது. ஒரு தெளிவுங்க, இது காவிரி தண்ணி விவகாரம், மேகாலயா அது வேற, அது எம்எல்ஏ விலை பேசல் விவகாரம், இது வேற பேர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் வேற மேட்ரு. சரிங்களா. ஸோ நாலாவதாக, திருப்பூர் பக்கம் தண்ணி திறப்பு. அமராவதி அணை தொடர்பாக 3 தண்ணி உத்தரவுகள். புதிய பாசன பகுதியான 25,250 ஏக்கருக்கு நேத்துல இருந்து 15 நாள் தண்ணி. பழைய ராஜவாய்க்கால்கள் வழியாக 7,520 ஏக்கருக்கு டிசம்பர் வரைக்குமான அட்டவணைங்க. ஸோ உடுமலைப்பேட்டை ஆனைமலை பக்கம் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீருக்காக 5 நாள் திறப்பு. வயலுக்கும் குளத்துக்கும் தண்ணி போய் சேருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5ஆவதாக, முதல்வர் வெற்றியை எதிர்த்து மனு.
பெரம்பூர் தொகுதியில் முதல்வர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகரும் சில வாக்காளர்களும் போட்ட தேர்தல் மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நோட்டீஸ் போய் சேராததால் மறு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு. ஸோ விசாரணை 2 வாரம் ஒத்தி வைப்புங்க. இது வழக்கமான சட்ட நடைமுறை. பதற அளவுக்கு அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. என்ன நடக்குது நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். 6வதாக எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு அபூர்வ பாராட்டு, ஒரு நல்லெண்ண பதிலும் கூட. ஸோ முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பதிவுத்துறை ஆசிரியர் நியமனத்தில் லஞ்சம் தவிர்க்கப்பட்டதை சுட்டிக்காட்டி காமராஜர் மாடல் ஆட்சி திரும்பி இருக்குன்னு பேசினார். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் காமராஜர் மாடலோட பெருமையை நினைவுபடுத்தி பதில் சொல்லியிருக்காரு அவரும். ஸோ 7வதாக டெங்கு எச்சரிக்கையும் ஒரு நல்ல செய்தியும் ரெண்டுமே. சென்னையில் வைரல் காய்ச்சலும் டெங்குவும் ஏறுமுகம் இருக்குது. அந்த டெங்கு கேஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 200ஐ தாண்டி இருக்குங்க. அதே நேரம் இந்தியாவோட முதல் டெங்கு தடுப்பூசி கியூ டெங்காவுக்கு ஒப்புதல் வந்திருக்கு. 4 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் போடலாம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. தமிழக அரசு மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசியை விரைவில் அறிமுகம் பண்ணி செலவு முழுசையும் அரசே ஏற்றுக்கும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. கொசு ஒழிப்பில் இப்போவே கவனமாக இருங்க. ஞாபகம் இருக்கா, கொசு வழங்கும் திட்டம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல, ரைட்டு. ஒழுங்காக போனால் கூட மைண்ட் அப்படியே போய் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து 8 மின்சார சாதனைகள். வெயில் தொடர்றதால தமிழ்நாட்டோட மின் தேவை 21,700 மெகாவாட்டை தொட்டு புது சாதனைங்க. தினசரி நுகர்வு 475.4 மில்லியன் யூனிட். ஓகேங்களா. 9 டெல்லி போராட்டம். 4 திரும்பி பார்த்த 3 நாளுங்க. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான டெல்லி போராட்டம் படிப்படியாக பெருசாச்சு. சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் தொடர்ந்து மத்திய அரசு கசிவுக்கு பொறுப்பேற்றா போராட்டத்தை கைவிடுறேன்னு நிபந்தனை கடிதம் கொடுத்தாரு. ஸோ உடல்நிலை மோசமான நிலையில் நீதிமன்றம் அனுமதியோட தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டாருங்க. ஸோ போலீஸ் பக்கம் 250க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வச்சு திட்டமிட்ட சதியான விசாரணை. 70க்கும் மேற்பட்டவங்க மேல வழக்கு. ஸோ பிரதமர் மோடி முதல் தடவையாக பேசி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை உறுதி. ஏற்கனவே வந்து பார்த்தா 13 பேர் கைது. மறுதேர்வு நடத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் போராட்டம் வந்து அடங்கலை. காங்கிரஸ் தலைமை பிரதமர் இல்லம் நோக்கி போன போராட்டத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தராக தூக்கி வாகனத்தில் ஏற்றி கைது பண்ணப்பட்டிருக்காங்க. பயங்கர வயலில் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாடாளுமன்றம் தொடர்ந்து அமளியில் ஒத்திவைப்பு. திமுகவும் போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து அறிவிக்கை விட்டிருக்காங்க. இது தேசிய அளவில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கதை உறவுகளே. தமிழ்நாட்டு மாணவர்களை நேரடியாக பாதிக்கிற நீட் விவகாரம் என்பதால் இது நான் தொடர்ந்து வந்து பார்த்தா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது மக்கள் கருத்து. சில பேர் அதை வேணுன்றாங்க, சில பேர் வேணான்னு சொல்கிறாங்க. அதை நம்ம முழுசாக ஒரு தனி வீடியோவாக பேசுவோம். 10வதாக வேகமாக சில செய்திகள். திமுக தலைவர் ஸ்டாலின் 16 நாள் இடைவெளிக்கு அப்புறம் அண்ணா அறிவாலயம் திரும்பினார். சென்னையில் இடி அப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட் வியாபாரி வீட்லேயும் ஓய்வு பெற்ற ஆர்டிஓ வீட்லேயும் ரெய்டு நடந்துச்சு. அதிகாரப்பூர்வ விவரம் இன்னும் வெளியாகலை. ஸோ போலி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் பேரில் சிஎம்டிஏ அங்கீகாரம் தரம் உயர்த்தல்னு வாக்குறுதி கொடுத்து 100 கோடி அளவில் மோசடி நடந்த வழக்கில் விசாரணை வந்து விரிவாகுது. 120 பள்ளிகள் வந்து புகார் கொடுத்துருக்குங்க. ஸோ சேலம் ஓமலூரில் முதிய தம்பதி நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மர்ம நபர்களை வந்து போலீஸ் வந்து தேடுது. ஸோ அடுத்து கரூரில் வந்து 100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கோர்ட்டில் வந்து ஆஜரானார். ஸோ இந்த வழக்கையும் அப்படியே வந்து நம்ம கன்வியூஸாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த விஜயபாஸ்கர் வழக்கில் என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, எந்த கட்சியில் இருந்தாலும் யார் கட்சியில் இருந்தாலும் நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக. அதனால் அந்த வார்த்தையை சொன்னேன். அதே மாதிரி சென்னை எம்டிசியோட புது பேருந்துகள் சிவப்பு அடர் மஞ்சள் வண்ணத்தில் வருது. நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ நம்ம பார்க்க முடியுது. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு வாரத்தில் 18 பெண்கள் குழந்தைகளை வந்து மீட்டிருக்கு. மதுரையில் எம்எல்ஏ கோபிசன் வந்து ரீல்ஸ்னால தான் இந்த ரியல் ஆட்சின்னு பேசினார். அதே மாதிரி அமரன் இசைக்காக ஜிவி பிரகாஷுக்கு தேசிய விருது. ஸோ முதல்வருக்கு நன்றி சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. அடுத்ததாக முதல்வர் இன்று. ஸோ முதல்வர் இன்று பகுதியில் நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வ நகர்வுகளை உங்களுக்காக நான் சொல்கிறேன். முதல்ல அரசு வேலை பார்க்குறவங்களுக்கான ஒரு செய்தி. முதல்வரோட தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அமைச்சர்கள் சரத்குமார், மரியா வில்சன், தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க.
டிஎன்பிசி மூலமாக அரசு காலி இடங்களை முன்னுரிமை அடிப்படையில் நிரப்புறது, அதே மாதிரி டிஎன்பிசி தேர்வு பயிற்சி, ஊழியர் பயோமெட்ரிக் அமைப்பு விரிவாக்கம், இதெல்லாம் ஆலோசனை இருந்ததாக தகவல். இதில் எது பட்ஜெட் அறிவிப்பாக வருதுன்னு ஆகஸ்ட் 5 சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு மனசை தொட்ட ஒரு நகர்வு உறவுகளே, தலைமை செயலகம் முன்னாடி நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு கோஷம் போட்ட ரேப் பாடகர் நம்ம அறிவு விசாரணைக்கு அழைத்து போகப்பட்டாருங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் மிகவும் முக்கியம். முதல்வரோட உத்தரவின் பேரில் அவரை மறுபடி தலைமை செயலகத்துக்கு அழைச்சி வந்து முதல்வர் நேரில் சந்தித்து பேசினார். ஸோ என்ன பேசினாருன்ற இன்னும் வெளியாகலை. வெளியாகவே கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரல் எழுப்பினவரை விரட்டாமல் கூப்பிட்டு பேசுறது, இதுதாங்க வித்தியாசம். இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அதெல்லாம் அந்த செய்தியோட பரபரப்பாக நியூஸில் ஓடும், மதிய விட மாட்டாங்க. அந்த பக்கம் போராட்டம் நடத்துமோ இந்த பக்கம் போய் மூவி பார்த்து ரிவ்யூ போடுவாங்க. ஒருத்தர் செத்தா கூட அது ஒரு ஆட்சி, இதுவும் ஆட்சி தான், மக்களுக்கான ஆட்சி. இதை தெரியுதே பார்க்கும்போது. ரைட். அடுத்து கட்சி தாண்டிய ஒரு நல்லெண்ண பதிவு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிறந்த நாளுக்கு முதல்வர் அதிகாரப்பூர்வ வாழ்த்து பதிவு போட்டார். ஸோ நல்ல உடல் நலத்தோடு மக்கள் நலப்பணி தொடரும்னு அவரோட பதிவு இருந்தது. அரசியல் மேடையில் எதிர் அணிதான், ஆனால் மரியாதையில் குறை இல்லைங்க. நல்ல ஒரு விஷயம். ஸோ இது தவிர டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழு, டைம்ஸ் நெட்வொர்க் 2 தேசிய ஊடக நிறுவன பிரதிநிதிகளையும் முதல்வர் வந்து தலைமை செயலகத்தில் சந்திச்சிருக்காரு. அடுத்தபடியாக தாவேக அரசின் நகர்வுகள். ஸோ அரசோட மற்ற நகர்வுகள், இதில் 2 விஷயம் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக தேவைப்படலாம். தேதிகளை குறித்து வச்சுக்கோங்க. ஒன்று, ஹஜ் பயணம் போக நினைக்கிறவங்களுக்கு அவசர அறிவிப்பு. ஹஜ் 2027 விண்ணப்பத்துக்கு கடைசி தேதி ஜூலை 24 இரவு 11:59 11 hours and 59 minutes 11:59 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருக்குங்க. இனிமே நீட்டிப்பு இல்லைன்னு ஹஜ் குழு தெளிவாக சொல்லிடுச்சு. ஜூலை 30 காலை 11 மணிக்கு கணினி வழி குழுக்கள், அதாவது hajcommittee.gov.inல நேரலையாக நீங்கள் பார்க்கலாம். தேர்வானவங்களுக்கு வெப்சைட்லையும் எஸ்எம்எஸ்லையும் அறிவிப்பு வரும். தேர்வான முதல் தவணை 1,52,300 ஆகஸ்ட் 10க்குள்ள செலுத்தணும். வீட்டில் யாராவது காத்திருந்தா நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கே விண்ணப்பிச்சிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்க, அந்த மாதிரி பிளான் இருக்கவங்களுக்கு. 2வதாக இளைஞர்களுக்கு ஒரு புது வாய்ப்பு. அரசோட EDII நிறுவனம் மீடியா ட்ரோன் இயக்க பயிற்சின்னு 3 நாள் பயிற்சி நடத்துதுங்க. ஜூலை 27 29 வரை கிண்டி வளாகத்தில் 18 வயசுக்கு மேலே 10ஆம் வகுப்பு பாஸ் ஆன யாரும் விண்ணப்பிக்கலாம். ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி எல்லாருக்கும் திறந்த வாய்ப்பு. அரசு சான்றிதழும் கிடைக்குங்க. ஃபிலிம், மீடியா, காவல்துறை ப்ராஜெக்ட்கள்னு 14 வகையான வேலைவாய்ப்பு பாதைகளை அவங்களே வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. விவரத்துக்கு www.editn.in. ஃபோன் நம்பர் வந்து 9360221280. அதுக்கப்புறம் 8668100181. ஸோ 8668100181. ஸோ 3வதாக மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஜூலை 30 அன்னைக்கு பள்ளிகளிலே கிடைக்கும்னு தேர்வு துறை அறிவிச்சிருக்கு. போய் ரிசீவ் பண்ணிக்கோங்க. 4வதாக களத்தில் 2 நல்ல காட்சிங்க. புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அருணா அரசு பள்ளி காலை உணவு திட்டத்தை திடீர் ஆய்வு பண்ணி மாணவர்கள்கிட்டயே நேரடியாக ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த 1.2 கிலோமீட்டர் மேம்பாலத்துக்கு சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கு. 5வதாக நிர்வாக நகர்வுகள் ஒரு வரியில் சொல்லிடுறேன். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக வி. சிவா அவர்கள் நியமனம். வாழ்த்துக்கள். அவர் யாருன்னா பெரம்பூர் தொகுதி இருக்கு இல்லையா, நம்ம சிஎம் தொகுதி விட்டு கொடுத்தாருல, அவர் தான் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாவட்ட அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு. நபார்டு நிறுவன நாள் விழா அமைச்சர் வினோத் வந்து சிறப்புரை. அடுத்தது நம்முடைய தொடர்கதை. ஸோ தொடர்கதையில் நம்ம பேசி வர விஷயங்கள் இன்றைக்கி 2 ப்ராமிஸ்களையும் நான் நிறைவேற்ற போகிறேன். ஒன்று, சபரிவர்மன் விவகாரம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி முழு நிலவரமுங்க. நாகர்கோவில் கிளை சிறை மரணத்துக்கு அப்புறம் அமைச்சர்கள் நேரில் போய் 10 லட்சம் நிவாரணம் வேலை உத்தரவாதம் கொடுக்க முன் வந்தாங்க. ஆரம்பத்தில் குடும்பம் ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நடுவில் நின்று பஞ்சாயத்து பண்ணி பேசி உடன்பாடை எட்டப்பட்டு உடல் தகனம் நடந்தது. ஆனால் தெளிவாக இருக்கட்டும், கொலை வழக்கு அப்படியே தொடருது. சரிங்களா? சிறை வார்டன்கள் உள்பட நடந்த கைதுகளும் அப்படியே தான் இருக்குது. குடும்பம் கேட்ட நீதி முழுசாக கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம இங்கே கண்டினியூஸாக நம்ம பேசிட்டு தான் இருப்போம். 2வதாக ஞான சௌந்தரி விவகாரத்தில் கட்சி விளக்கம் வந்திருக்குங்க.
அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம்னு வழக்கு போட்ட ஞான சௌந்தரி வந்து தாவேக்காலிருந்து நீக்கப்பட்டு, முன்னாடி நான் சொன்னேன் நீக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போது கட்சி காரணம் சொல்லலைன்னு நான் கூட சொல்லியிருந்தேன், எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு. இப்போது விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அறிக்கை வந்திருக்கு. எதிரிகளோட சேர்ந்து பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதுக்காகவும் கட்சி கொள்கை ஒழுக்கத்துக்கு முரணாக நடந்ததுக்காகவும் நீக்கம்னு அதில் இருக்குது. ஸோ அவங்க போட்ட வழக்கு கோர்ட்டில் என்ன ஆகுதுன்னு தனியாக நம்ம ஃபாலோ பண்ணுறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 பழனி முத்திரை விவகாரம் விசாரணையில் ஒரு அதிர்ச்சி என்னங்க. சிபிசிஐடி விசாரணையில் 6வது நாளாக தொடர்ந்துட்டு இருக்கு. முன்னாள் ஜாயின்ட் கமிஷனர் மாரிமுத்துக்கிட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடந்தது. ஸோ முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, 100 கோடி மதிப்புள்ள நிலம் வெறும் 2 கோடிக்கு பதிவு பண்ணப்பட்ட முரண்பாடு 1880 கால ஆவணங்கள் வரைக்கும் ஆய்வில் இருக்குது. இதோட கூட பத்திரப்பதிவுத்துறை தனியாக 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைச்சு இணை விசாரணை தொடங்கியிருக்கு. மூல ஆவணங்கள், கணினி பதிவுகள், கையாண்ட அலுவலர்கள்னு எல்லாத்தையும் பார்க்குது. மேலும் பலருக்கு சம்மனும் போயிருக்குங்க. ஸோ 100 கோடியை 2 கோடின்னு எழுதின கை எது? அந்த கேள்விக்கு பதில் வர வரைக்கும் இது தொடர்ச்சியாக நம்ம வந்து தொடர்கதையில் பேசி தான் இருக்க போகிறோம். ஆகஸ்ட் 3 ஆஜர் தேதியும் நோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் மறந்துடாதீங்க. இது நம்ம விடவே மாட்டோம், கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவோம். 4வது டாஸ்மார்க். ஒரு பக்கம் மக்கள் கேள்வி, இன்னொரு பக்கம் அரசு நகர்வு, ரெண்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தரவைத்தோப்பு பாமா பஞ்சாயத்து பகுதியில் புது டாஸ்மார்க் கடைக்கு எதிராக உள்ளூர் பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டோம், டாஸ்மார்க் குறைப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ எதுவுமே நடக்கலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிற பகுதி. இந்த கேள்வி அப்படியே நிற்குது, அதை மறைக்க மாட்டேன். அதே நேரம் டாஸ்மாக் நிர்வாகம் பக்கம் அடுத்தடுத்து நகர்வுகள் வந்திருக்கு. கொள்முதலில் சில நிறுவனங்களுக்கு மட்டும் முன்னுரிமைன்னு வந்த புகாருக்கு தகுதியான எல்லா உற்பத்தியாளர்கிட்டையும் சம அளவு கொள்முதல் பண்ணுற புது கொள்கை வந்திருக்கு. பார்களுக்கு புது கட்டுப்பாடுகள். ஸோ தடை புகையிலை பொருள் விற்கக்கூடாது, குளிர்பானம் தண்ணீர் ISI சானோட தான் இருக்கணும், மதுக்கடை நேரத்தில் மட்டும்தான் பார் இயங்கணும், லூஸ் பாட்டில் விற்பனை தடை, அதே மாதிரி நொறுக்கு தீனிக்கு கூடுதல் விலை வாங்கக்கூடாது, மீறினா சீலு. ஸோ விலை வேறுபாடு பிரச்சனைக்கு QR ஸ்டிக்கரு, அப்புறம் பாட்டில் ரிட்டர்ன் டெபாசிட் ஸ்டிக்கர் அமைப்பையும் அமைச்சர் விக்னேஷ் வந்து விலக்கியிருக்காரு. கட்டுப்பாடு நல்லது தான், ஆனால் தரவை தோப்பு மாதிரி ஊர்கள் கேட்குற அந்த அடிப்படை கேள்விக்கு, இந்த கடை எண்ணிக்கை பற்றின கேள்விக்கு பதில் என்னன்னு கொஞ்சம் தொடர்ந்து நம்ம கேட்டே இருக்கோம். அதுக்கும் நீங்கள் பதில் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். 5 வந்து ரீல்ஸ் விவகாரம். அளவுகோல் எல்லாருக்கும் ஒன்றா. பள்ளியில் ரீல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு முதல்வர் உத்தரவு இருந்தும் தர்மபுரி பெண்ணாகரமில் தாவேகா MLA கஜேந்திரன் பள்ளியில் ரீல்ஸ் எடுத்து விவகாரம் வந்திருக்குங்க. இதே பேட்டர்ன் தான் முன்னாடி ஒரு அமைச்சர் விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். லஞ்ச வீடியோ விவகாரத்தில் ஒரு நிர்வாகி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கின கட்சி இது. அப்போது தலைவரோட உத்தரவை மீறி MLAக்களும் அதே அளவுகோல் தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம இந்த விஷயத்தில் பார்ப்போம். அதுவும் CM சொன்னதுக்கப்புறம், அவங்க தலைவர் சொன்னதுக்கப்புறம். அடுத்ததாக FIR அண்ட் அரெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்னது எல்லாம் அரசு அதிகாரப்பூர்வ, கமிஷன் ஆஃபீஸ் அதிகாரப்பூர்வ அறிக்கையிலிருந்து வந்த விஷயம். முதல் ஒரு தெளிவு, ஒரே வாரத்தில் 3 தனித்தனி சிறப்பு வேட்டை நடந்திருக்கு, குழப்பிக்காதீங்க. 1, சென்னை நகர எல்லைக்குள்ள 7 நாள் போதைப் பொருள் வேட்டை, 38 வழக்கு, 64 கைது, 66.3 கிலோ கஞ்சா, 921 மாத்திரைகள் உட்பட பறிமுதலுங்க. விற்பனைக்காரங்க வங்கி கணக்கை முடக்கிற எச்சரிக்கையும் உண்டு. 2வதா, அதே சென்னையில் 7 நாள் குட்கா மாவா சிறப்பு தணிக்கை, அதாவது 78 வழக்கு, இதில் 86 பேர் கைது, 465.8 கிலோ குட்கா, 42.24 கிலோ மாவா பறிமுதல். ஆணையர் உத்தரவில் 12 காவல் மாவட்டங்கள்லையும் நடந்தது இது. ஸோ 3, இது தவிர மாநிலம் முழுக்க DGP தலைமையில் நடக்கிற 1 மாத நடவடிக்கையோட 1 வார கணக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 282 வழக்கு, 358 கைது, 341 கிலோ கஞ்சா. ஸோ சென்னை எண்கள் வேறு, மாநில எண்கள் வேறு, 3ம் தனித்தனிங்க. ஸோ அடுத்தபடியாக கீழ்ப்பாக்கம் கடத்தல் 6 மணி நேரத்தில் முடித்த வழக்கு. நடைப்பயிற்சி போன ஒருத்தரை கத்தி காட்டி மிரட்டி கடத்தி 50 லட்சம் கேட்டிருக்காங்க. 5 சவரன் நகையும் பறித்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரை அண்ணன் தம்பி உள்பட 6 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு. ஒரு பெண் வந்து தலைமறைவு. அடுத்ததாக அமைஞ்சிக்கரை 13 லட்சம் பறிப்பு. கமிஷன் லோன் பணத்தை எடுத்துகிட்டு போனவரை 6 பேர் கத்தி காட்டி மிரட்டி பணப்பையை பறிச்சாங்க. 2 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது, மீதி பேர் தேடப்படுறாங்க. அடுத்ததாக மக்கள் கோரிக்கை. 1, சிவகாசி பக்கம் பட்டாசு உற்பத்தியாளருடைய ஆதங்கம். அமைச்சர் கீர்த்தனா முன்னிலையில் அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க. லைசன்ஸ் புதுப்பிக்க 13 துறை NOC வேணும், 60 நிறுவன
நிறுவனங்களில் 15க்கு மட்டும்தான் NOC கிடைச்சிருக்கு. ஸோ மீதி 45க்கு பதிலே இல்லை. 180 கோடி முதலீடு நிற்குது. ஸோ சிங்கிள் விண்டோன்னு சொன்னது 13 விண்டோ ஆகிடுச்சுன்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் பிரச்சனையோட சாராம்சம். ஸோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் சார்ந்திருக்கிற தொழில் இது. அரசு இதுக்கு வேகமாக பதில் சொல்லணும். இது கண்டிப்பாக அரசு சொல்லணும், நம்ம நம்புகிறோம். இரண்டாவதாக தஞ்சை விவசாயிகளுடைய வழி. திருவிடை மருதூர் பக்கம் மும்முனை மின்சாரம் இல்லாததால் 600 ஏக்கர் குறுவை நெல் கருகி போச்சுங்க. ஏக்கருக்கு 40,000 அளவில் செலவு பண்ணவங்க கண் முன்னாடியே பயிர் காஞ்சி நிற்குது. உடனடியாக ஆய்வும் இழப்பீடும் தான் அவங்க கோரிக்கை. மின் தேவை சாதனை அளவுக்கு போயிருக்கிற இதே நேரத்தில் வயலுக்கு கரண்ட் போகலைன்னா அந்த வழி பெருசுங்க. இது அவசரமாக பார்க்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் அதை பார்க்கணும்னு நம்புகிறோம். மூணாவதாக நெல் கொள்முதலில் லஞ்சம் தொடருதா. அதாவது மூட்டைக்கு 40லேருந்து 60 வரைக்கும் லஞ்சம் இன்னும் நடக்குதுன்னு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. கடலூரில் அமைச்சர் ஆய்வு பண்ணி ஒரு எழுத்தரை சஸ்பெண்ட் பண்ணதையும் சுட்டி காட்டி கடைநிலை ஊழியரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணால் லஞ்சம் ஒழியாதுன்னு சொல்லியிருக்காரு. இது அவரோட குற்றச்சாட்டு. ஆனால் கொள்முதல் நிலையம் பக்கம் போகிற ஒவ்வொரு விவசாயிக்கும் இது முக்கியமான ஒரு கேள்வி தான். நாலாவதாக திருநாய் விவகாரத்தில் நீதிமன்றம் அதிருப்தி. திருநாய் கட்டுப்பாட்டில் எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியலன்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசு மேலே அதிருப்தி சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு கவலையும் தெரிவிச்சிருக்காங்க. விசாரணை ஜூலை 30ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க. அரசு அன்னைக்கு என்ன பதில் வைக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இது உண்மைதாங்க. உண்மையாகவே அநியாயமாக இருக்குது. எந்த பக்கமும் நைட்லலாம் சுத்தமாக எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. பாவம், வண்டியில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம், இன்னும் கொடுமை. அரசு தயவுசெய்து உடனே பாருங்கள். அஞ்சாவது, முன்னாடி பதிவு பண்ணது அப்படியே நிற்குது. என்னன்னு சொல்கிறேன். சென்னையில் வீடற்றவங்க தலைமை செயலகம் முன்னாடி நடத்தின போராட்டம். அரியலூரில் கூட்டுறவு கட்டிடம் பாரா மாறின விவகாரம். அதே மாவட்டம் மல்லூரில் ரசாயன கழிவால் கால்நடைகள் சாகுற பிரச்சனை. இந்த மூணுக்கும் இன்னும் அரசு பதில் வரல. ஃபாலோ அப்லேயே இருக்குது. தயவு செஞ்சு இந்த 3 விஷயத்தையுமே பாருங்கள். அடுத்ததாக நாளை என்ன? இன்று ஜூலை 22 ஆம்ஸ்ட்ராங் வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணை. நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் இதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நாளை ஜூலை 23 ஜனநாயகன் உலக அளவில் வெளியீடு. நீட் விண்ணப்ப கடைசி நாள் கூடங்க, ரொம்ப முக்கியம். ஜூலை 24 ஹஜ் விண்ணப்ப கடைசி நாள். ஜூலை 27 29 EDII ட்ரோன் பயிற்சி, மறந்துடாதீங்க. ஜூலை 28 வேலு தொடர்பான ஆஜர் நாள். ஜூலை 30 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ப்ளஸ் ஹஜ் குழுக்கள் ப்ளஸ் திருநாய் வழக்கு விசாரணை. ஜூலை 31 பொருளாதார கணக்கெடுப்பு கடைசி நாள். se.census.gov.in. ஆகஸ்ட் 3 பழனி ஆஜர் ப்ளஸ் மார்கண்டேயன் காவல் காலம் முடிவுங்க. ஆகஸ்ட் 5-6 பட்ஜெட் ப்ளஸ் வேளாண் பட்ஜெட். அடுத்தது நம்மளுடைய குடும்ப பேச்சுங்க. முதல்ல ஒரு நேர்மையான விலகம் ஊத்துற உறவுகளே, தவிர்க்க முடியாத ஒரு கோவில் பயணத்தினால 2 நாள் அதாவது ட்ரெயின்லேயே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால ஸோ திரும்பி வந்தது எப்போது? இன்றைக்கி காலையில் ட்ரெயின்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே உக்காந்து, உண்மையாக சொல்கிறாங்க, இறங்கி செம்ம டயர்டு, முடியல. போயிட்டு வந்து அப்படியே உட்காந்து ஷூட் ஆகணும்னா கஷ்டப்பட்டு ஷூட்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக போட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28-30 நிமிஷங்க நீங்கள் நஞ்சுன்னு இருப்பீங்க. 25 நிமிஷம் நம்ம ஷூட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த 25 நிமிஷம் ஷூட்டுக்குள்ளே நான் இவனுங்க படுத்துகிற பாடு சுற்றி இருக்கவனுங்களாம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த பாப்பம்பட்டி அணியினர் டீம் கேள்விப்பட்டீங்களா? இப்போதே பாப்பம்பட்டி அணியினர் ஒரு டீம் பிடிப்பாங்களே, 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு, புது டயர் வாங்கி தரீங்களா? உனக்கு போலிங் போட தெரியுமா? வா, இனிமேல் நீ தான் கங்குலி அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பேசி வீட்டுக்கு போய் பப்பரப்பான்னு வடிவேல் சொல்கிற மாதிரி காலை ரெண்டு பப்பரப்பான்னு விரிச்சு தூங்குடா கைப்புள்ள அப்படின்னு தூங்கிட்டு காலை தூக்கி மேலே வச்சு பப்பரமா பார்த்துட்டு இருந்தான். எடுத்துகிட்டு ஃபோன் அடிக்கிறான். ஹலோ சொல்லுங்கள் அண்ணே, நீங்கள் பேசலாம் ஒரே குறைன்னு என்னது குறைன்னு இருக்கான்னு நான் போன சொல்கிறேன் பாருங்கள், நீ நம்ப மாட்டீங்க. சிபிசிஐடி விசாரணை 5வது நாளாக தொடர்ந்ததுக்கு மனசே உடஞ்சி போச்சு உறவுகளே. கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பேசி லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட்லாம் ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறாங்க. டெய்லி காலில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, காலைல ஒரு 20 மினிட்ஸ்ங்க எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு. அது ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுச்சா, ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. சரி, ஏற்கனவே உடம்பெல்லாம் வலி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தனால சுத்தமாக முடியல, திரும்ப வந்து படலுக்கு தெம்பு இல்லை. அதனால் நீங்கள் நான் முயற்சி எடுக்கலாம் நினச்சிக்க போகிறீங்க. அதுதான் இந்த குட்டி ஸ்டோரியை சொன்னேன். வந்த உடனே லேட்டாக போஸ்ட் பண்ணால் பரவாயில்லன்னு நினச்சேன். பட் மன்னிக்கணும், தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்களுடைய
அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனால தான் இதெல்லாம் நடக்குது. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் சொல்கிற விஷயனால தான் எல்லாத்தையுமே நான் ரெகுலராக பார்க்குறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ அதனால் இந்த 3 நாள் காலை குரல் உங்களை வந்து சேரலை. உங்கள் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் மரியாதை இருக்குது. அதான் ஒரு செய்தி கூட விடாமல் 3 நாளையும் சேர்த்து இந்த அது ஸ்பெஷல் ஷோ நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா 3 சென்டர்ஸ் ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லிக்க வேண்டித்தான், ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன். இனி வழக்கம் போல் தினமும் காலை 6 மணிக்கு காலை குரலும், மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சியும் உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், உறவுகளின் குரல் திரையில் தெரிகிற அந்த நம்பருக்கு உங்கள் பேர் பிரச்சனையை வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. அது வந்ததும் உடனே ஒரு சின்ன நியூஸ் கார்டை தயார் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் எல்லா தளத்திலையும் நாங்கள் போடுவோம். அது அப்படியே வந்து அரசு பார்வைக்கும் போகும். உங்கள் குரல் தான் இந்த மேஜையோட பலம், உங்கள் அளவுகோல் தான் எங்களுடைய அளவுகோல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீப் சென்டிங் வாய்ஸ் நோட், போன விஷயம் அனுப்புங்க, உடனே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணோம். ஆல்ரெடி நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ முழுசாக பார்த்த உங்களுக்கு எப்பவும் போல் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். நன்றி, வணக்கம், பாய்.